டீ வேணும் இல்ல, வைங்க பரவ 9 மணி. ஸ்டூடெண்ட்ஸ் கிளியரா? ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் தானே? ஓகே. Yes, clear. நம்ம சத்தமா பேசுங்க. எல்லாரும் எங்க காணல யாரையும்? குயிக்கா வரணும். ரெக்கார்டிங் பார்க்க மட்டும் நினைக்கிறவங்களுக்கு ஒன்று சொல்றேன் ஸ்டூடெண்ட்ஸ். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்டிங் பார்க்க போறாங்க? ஏலவல் எழுதி முடிஞ்சதுக்கு பின்னால யார் ரெக்கார்டிங் பார்க்க போறாங்க? கிளாஸ் கிளாஸ் அவ்வளவு எங்க கிளாஸ் போறாங்க? ஆனா எல்லாருடைய டைமையும் மேனேஜ் பண்றேன்னா கஷ்டம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு டைம்ல வேலை இருக்கும். நானும் 2026ஆம் ஆண்டு பொறுப்பெடுத்ததுல 2027 2028 பேட்ச் கொஞ்சம் கொஞ்சமா தான் செஞ்சுட்டு இருக்கேன். அவ்வளவு அவங்களுக்கு இன்னும் இம்ப்ரூவ் கொடுக்கல, அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். இப்ப நீங்க கிளாஸ் ரெக்கார்டையும் பார்த்தா பிரச்சனை இல்லை, ஃபுல்லா பார்த்து முடிச்சா பிரச்சனை இல்லை. ஆனா பார்ப்படாது, மனம் விடாது. அதான் எண்ணம். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க பாஸ் பேப்பரை செய்யுங்கம்மா. பார்ட் 2ல பாஸ் பேப்பர் 10 வருஷ பாஸ் பேப்பரை மார்க்கெட்டிங்ல வந்திருக்கக்கூடிய கேள்வி 10 வருஷ பாஸ் பேப்பரை மார்க்கெட்டிங்ல என்னால வந்திருக்குண்டு அனலைஸ் பண்ணி மார்க் பண்ணி பாஸ் பேப்பர் காட்டுவேன். நான் செய்யறேன், நான் படிச்சு தர மெத்தட்லயே, நான் சொல்ற மாதிரி மெத்தட்லயே படிச்சுக்கொள்ளும். ஓகே. இன்னும் மாக்களை காணல, குயிக்ல ஜாயின் பண்ண தான் செய்ய முடியும். எல்லோரையும் அர்ப்பணிச்சு கொண்டு போகணும். அதான் நம்மளோட நோக்கம். ஓகே. சரி, பாஸ் பேப்பரை நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா 10 வருஷ பாஸ் பேப்பரை செய்யுங்க. பார்ட் 2ல மார்க்கெட்டிங்ல என்ன வந்திருக்கு, அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் நேற்று படிச்சதுக்குள்ள எத்தனை வந்திருக்கு கேள்வி. நேற்று மிஸ் பண்ணிட்டேன் நான். 2022ஆம் ஆண்டு பேப்பர் ஒன்று செஞ்சேன். அதுல 7வது கேள்வியிலையும் மேனேஜ்மெண்ட்ல கேள்வி கேட்டிருக்காங்க. அதை நான் விட்டுட்டேன், கொஞ்சம் செக் பண்ணுங்கம்மா. படிச்சு பார்த்து கொண்டீங்கன்னா சரி. மை காட். சரி. ஓகே. ஓகே. ஓகே தானே? கிளியர் வந்துட்டேன். ஓகே, படிப்போம். நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பேப்பரும் பார்க்கணும், இனி கொஞ்சம் தான் இருக்கு. படிச்சுட்டு முடிச்சுக்கொள்வோம் நேரத்துல. ஸ்டூடெண்ட்ஸ், உற்பத்தி பொருள் வாழ்க்கை கூட்டம்னு சொன்னா மைக் ஆஃப் பண்ணுங்க. மைக் ஆஃப் பண்ணி கொள்ளணும். நீங்க ஜூம்ல வரக்குள்ளே ஓ சார் 5 கம்ப்யூட்டர் கொள்வனவு கேள்வி. எஸ் எஸ், நான் அந்த கேள்வியை விட்டுட்டேன்மா. நான் கவனிக்கல. நைட்ல நான் எல்லா ஒர்க் முடிச்சிட்டு உங்களுக்கு பேப்பர் எடுக்கிறதுக்கு அனலைஸ் பண்ணி எடுத்தெல்லாம் தூங்கக்குள்ள நைட் ஆயிடுது. அதால கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கிறதால அதை பார்க்காம விட்டேன். ஓகே. அப்படிலாம் கேள்வி கேட்டா நீங்க லக் விளங்குதா? ஒரு அதாவது யூனிட் மேனேஜ்மெண்ட்ல வச்சு 5வது கேள்வியும் கேட்டு 6வது கேள்விகளையும் கேட்டானா நீங்க லக். எல்லாம் படிச்சிருந்தீங்க, அதுக்குள்ள சும்மா செய்வீங்க. ஆனா அப்படி கேட்பான் சில டைம்ல. அதால மேனேஜ்மெண்ட்டை ஃபுல்லா படிச்சு கொள்ளுங்க, ஈஸியா மார்க்ஸ் எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நான் பாப்போம்மா. உற்பத்தி பொருள் வாழ்க்கை சுற்றோட்டம் அப்படின்னா ப்ரொடக்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னா உற்பத்தி பொருளுக்கு ஒரு வாழ்க்கை சுற்றோட்டம் இருக்கும். நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை சுற்றோட்டம் இருக்குமா? நம்ம பிறக்கிறோம், தவழ்றோம், அதுக்கு பின்னால் என்ன செய்யறோம், நடக்கிறோம், அதுக்கு பின்னால் என்ன செய்யறோம், கொஞ்சமாக வயதை அடைகிறோம், அடைஞ்சதுக்கு பின்னால கல்வியை தொடர்றோம், கல்வியை தொடர்ந்து என்ன செய்யறோம், கல்வியில ஒரு இம்ப்ரூவ் அதாவது சாதிக்கணும்னு திரியிறோம். அப்படித்தான் உற்பத்தி பொருளுக்கும் அதே மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கும். மனிதனுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை சுற்றோட்டம் ஒரு உற்பத்தி பொருளுக்கும் இருக்கும். அதே மாதிரி தான் அபிவிருத்தி கட்டம், அதாவது
ஒரு பொருளை ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் உற்பத்தி செய்வதற்கான ஒரு அபிவிருத்தி கட்டத்தை அடையாளம் காணணும். நான் நம்மட பிள்ளைகளை வச்சு அதுக்கு உதாரணம் சொல்ல விரும்பல, உங்களுக்கு விளங்கியிருக்கும். ஓகே, உற்பத்தி பொருள் அபிவிருத்தி கட்டம் விளங்கிக்கொள்ளுங்க. அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு கட்டம். ஓகே, அறிமுக கட்டம். இதுல தான் அறிமுகம் வராங்க. பொருளுக்கான அறிமுகம், இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜ். அதாவது பிள்ளைக்கான அறிமுகம். பிள்ளை பிறக்கிறாரு, அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்ததுமா பார்த்துக்கொள்ளுங்க. அறிமுக கட்டம் சொன்னாச்சு, பிள்ளை அறிமுகம் ஆகுறாரு, அதுக்கு பின்னால வளர்ச்சி அடைகிறாரு. 1 வயது, 2 வயது, 3 வயதுன்னு போறாரு. அதுக்கு பின்னால அவர் வளர்ச்சி அடைஞ்சு கல்வியை கற்று அவர் பிறருக்கு கற்றுக் கொடுத்து முதியவராக ஆகி அவர் அடுத்தது முதிர்ச்சி கட்டம், அதாவது இறக்கக்கூடிய அளவிற்கு மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்கு போவாரு. அதுக்கு பின்னால முதிர்ச்சி அடைவார். முதிர்ச்சிண்டா உச்சக்கட்டத்துக்கு போற. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட், நான் வச்சுக்கொள்ளுங்க. இதுக்கு அழகான முக்கியமான நோட் பாயிண்ட் தர இருக்கு இதுக்குள்ளதான். முதிர்ச்சி கட்டம். ஓகே, முதிர்ச்சி கட்டம்டா உச்ச கட்டத்தை சொல்ற. இப்போ உதாரணமா யார சொல்ல முடியும்? ஐபோனை நான் எடுக்கிறேன், உச்சகட்டம். அவங்க என்ன செய்யறாங்க? ஐபோனை வருடம் வருடம் அடிச்சுக்கொண்டே இருக்காங்க. முதிர்ச்சி கட்டத்தில் இருக்கக்கூடிய முதல் படிமுறை தான் அவங்க புதிதான ஒரு விடயத்தை செஞ்சு கொண்டே இருக்கணும். ஓகே, லாஸ்ட் வீழ்ச்சி கட்டம். அவங்க அப்படி செய்யாம ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ் இந்த வருஷம் அடியாம இருந்தாங்கன்னா, நான் சொல்றேன், எத்தனை டாலர் தெரியுமா அவங்களுக்கு லொஸ்ட் ஆகும்? இந்த வருடம் அவங்க 18 ப்ரோ மேக்ஸ் அடிச்சே ஆகணும், இல்லாட்டி அவங்களுக்கு டெக்லைன் ஸ்டேஜ், வீழ்ச்சி அடைஞ்சே ஆகும். ஓகே, இதான் உற்பத்தி பொருள் வாழ்க்கை சுற்றோட்டம். நம்மட இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நம்மட வாழ்க்கையை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு பிள்ளை பிறக்குது, அது அபிவிருத்திக்கு பெஸ்ட்டுக்கு அபிவிருத்திக்கான ஒரு கட்டம். பிள்ளையை பிறக்கிறதுக்கான ஒரு கட்டம். அடுத்தது அபிவிருத்தி அறிமுக கட்டம், பிள்ளையா வருது. வளர்ச்சி கட்டம், பிள்ளை வளர்ந்துட்டு வருது. முதிர்ச்சி கட்டம், வளர்ந்து அவங்களுடைய தொழிலை செய்து ஒரு முதிர்ச்சி அடையுது. அதுக்கு பின்னால வீழ்ச்சி அடையுது. இந்த வீழ்ச்சி அடையக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நம்மளால பலதரப்பட்ட மக்கள் பலனடைஞ்சவர்களா இருக்கணும். ஓகே, செத்ததுக்கு பின்னாலமா சும்மா செத்துட்டு போகக்கூடாது. ஒரு பிரயோசனம் இல்லாத மனிதனாக செத்துட்டு போகக்கூடாது. அதை மட்டும் உங்களோட மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்தது பார்ப்போம்மா. என்னட்டு சொன்னால், இந்த இருக்குதான் புதிய பொருள் ஒன்று. இப்ப பாருங்க, அபிவிருத்தி கட்டம், அறிமுக கட்டம்னு சொன்னு பார்ப்போம். புதிய பொருள் ஒன்று தொடர்பான எண்ணங்களை உருவாக்குற. இப்போ ஒரு பொருளை உற்பத்தி செய்ய போறேன், சந்தையில் ஒரு பொருளை உற்பத்தி செய்து விற்பனை செய்ய போறேன்னு சொன்னால் அதற்குரிய ஒரு எண்ணத்தை உருவாக்கணும். நான் இதைத்தான் செய்ய போறேன்மா, விளங்குதா? இப்ப நான் ஒரு எண்ணத்தை உருவாக்கணும். எடுகேஷன் 3 இருந்தீங்க நைட்டு, AAT அண்ட் A லெவல் அண்ட் O லெவல். 3ல எதை செய்யற? O லெவல் அவ்வளோ இம்போர்ட் இல்ல. இம்போர்ட் இல்லைன்னு சொன்ன இம்போர்ட் தான், ஆனால் படிப்பதற்கு இலகுவான வழிகள் இருக்கு. ஆனா AATயும் A லெவலும் தான் நான் கூடுதலாக கைட் பண்ணேன். அப்ப நான் ஒரு எண்ணத்தை உருவாக்குனேன். ஏ லெவலுக்கு கிளாஸ் பிசினஸ் ஸ்டடி செய்யணும். ஜெட் ஸ்கோர் 95 மார்க்ஸ் எடுத்தா டிஸ்ட்ரிக்ட் ரேங்க், நல்ல ரேங்க் கொண்டு வரும். அத எண்ணத்தை உருவாக்குனேன். அக்கவுண்டிங் செய்யாம எக்கனாமிக்ஸ் செய்யலும், எனக்கு அக்கவுண்டிங் செய்யலும். 3 பாடத்தையும் ஒரு டைமுக்கு செய்ய போனா ஒரு தரத்தை வெளிப்படுத்த முடியாது ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப பிசினஸ் ஸ்டடிஸ்க்கு தாரான தரத்தை எக்கனாமிக்ஸுக்கு வெளிப்படுத்த முடியாது. அதான் நான் உங்களுக்கு முஆத் சார் அதே மாதிரி ஹாதிக் சார் ரெக்கமெண்ட் பண்ணேன். ஒருவர் ஒரு பாடத்தை மாத்திரம் படித்து தந்தால் மட்டும் அந்த கிளாஸுக்கு போங்க. அப்போதான் என்று சொன்னால் முழுமையான தரம் அவங்கள்ட்ட இருக்கும். அவங்களுடைய செய்யக்கூடிய பாடம், முடிந்த பாடத்தை மட்டும்தான் அவங்க செய்வாங்க. அதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். இல்லாட்டி எனக்கு செய்ய முடியும். அதனால் பிள்ளைகள் பாதகமாக அமையக்கூடாது தான் நான் மற்ற டீச்சர்ஸ் மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணேன். அப்படித்தான் நீங்க. ஓகே, ஒரு புதிய அறிமுக கட்டத்துல ஒரு எண்ணத்தை உருவாக்கணும். அதுக்கு பின்னாலமா அபிவிருத்தி கட்டம் ஆரம்பமாகும். ஓகே, ஆனால் அபிவிருத்தி கட்டத்துல நீங்க எழுதி கொள்ளுங்கம்மா, அபிவிருத்தி கட்டம் அல்லது அறிமுக கட்டத்துல ஏற்படக்கூடிய தீமை அல்லது பிரதிகூலம் எழுதி கொள்ளுங்க. மேம்பாட்டு செலவு அதிகம் எழுதி கொள்ளுங்கம்மா.
அறிமுக கட்டம் அல்லது அபிவிருத்தி கட்டத்தில் ஏற்படக்கூடிய பிரதிகூலம் அல்லது தீமை. மேம்பாட்டு செலவு அதிகம். அதாவது எழுதிங்க. அடுத்தது என்னன்னு சொன்னால் அஹ், விற்பனை குறைவாக காணப்படும். அறிமுக கட்டத்துல அபிவிருத்தி கட்டத்துல விற்பனை அதிகமாக காணப்படுமா? அப்ப எழுதிக் கொள்ளுங்க, விற்பனை குறைவு. சந்தையில் இடமில்லாதிருத்தல். அறிமுக கட்ட அபிவிருத்தி கட்டத்துல சந்தையில மார்க்கெட்ல பிளேஸ் இருக்குமா? நம்மளுக்கு இல்ல. சந்தையில் இடமில்லாதிருத்தல். ஆராய்ச்சி அபிவிருத்தி செலவு அதிகம். ஓகே. ஆனாமா இன்னொரு கேள்வி கேட்பான் எப்படின்னு சொன்னால், அபிவிருத்தி அறிமுக கட்டத்தில் ஒரு மேல ஒரு பாயிண்ட் தந்துட்டு கேட்பான். இது கேள்வி பேப்பர்ல ஒரு 4 5 6 வரையில இது கேள்வி தருவான் ரீட் பண்றதுக்கு. ஓகே. அப்ப நீங்க அதை ரீட் பண்ணி கொள்ளுங்க. ரீட் பண்றத சொல்லுவான். கமல் என்பவர் அறிமுக கட்டம் அவருக்கு எவ்வாறு முக்கியத்துவம் வகிக்கும் அல்லது நன்மை குறிப்பிடுக. அவருக்கு என்ன நன்மை? அவருக்கு என்ன நன்மைன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ், இலாபம் குறைவு. நன்மை இல்லது அவர் முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணம். நன்மைன்னு கேட்டாலும் நீங்க அதை கொடுக்கலாம். இலாபம் குறைவு. இலாபம் கிடைக்கும், ஆனால் குறைவாக கிடைக்கும். எழுதிக் கொள்ளுங்க. அறிமுக கட்டத்தில் ஏற்படக்கூடிய முக்கியத்துவம் அல்லது நன்மை, இலாபம் குறைவு. அடுத்தது எழுதிக் கொள்ளுங்கம்மா. இது அதாவது ஒரு அடிப்படை உற்பத்தி பொருளாகும். ஓர் அடிப்படை உற்பத்தி பொருளாகும். இது ஒரு அடிப்படை உற்பத்தி பொருளாகும். அடுத்தது, இது விற்பனை குறைவு. அறிமுக கட்டத்தில் முக்கியத்துவம் பெறுவது விற்பனை குறைவு. ஓகே. 3வது பாயிண்ட். அவ்வளவும் போதும். பேப்பர் செய்யணும் நான் சொல்லித்தரேன். 4 பாயிண்ட் கேட்டா கேட்க மாட்டான். அதுக்கு நான் 4 பாயிண்ட் சொல்றதுக்கு பேப்பர் செய்யக்குள்ள சொல்றேன். அதுக்கு டெட் பண்றதுக்கு ஒரு இடம் விட்டுவீங்க. ஓகே. அப்போ அபிவிருத்தி கட்டத்தில் ஏற்படுற தீமையும் பார்த்துட்டோம், நன்மையும் பார்த்துட்டோம். ஆனா பாயிண்ட் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா நல்லா நீங்க பார்த்துக்கொள்ளணுமா? என்னம்மா சொல்லியிருக்கீங்க? சரி, இலாபம் குறைதல் அது தீமை தானே சார்? இலாபம் குறைதல் தீமை தானம்மா. இலாபம் கிடைக்காதுண்டா தீமை. இலாபம் குறைவுண்டா இலாபம் கிடைக்கும் தான். அறிமுக கட்டத்துல இலாபம் கிடைக்கும்டா அது லாபம் தானம்மா. இப்ப அறிமுக கட்டத்துல யார் சரி இலாபத்தை பார்த்து செய்வாங்களாமா? இப்ப நீங்க இப்பதான் பிசினஸ்ல இறங்குறீங்க. நீங்க இலாபத்தை பார்த்து செய்வீங்களா? ஒரு முதலீடு போடுவீங்க. அப்ப அந்த முதலீடு போடும் பொழுது உங்களுக்கு லாபம் கிடைத்தால் அது உங்களுக்கு நன்மையா தீமையா? விளங்குதா? அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப உங்களுக்கு புரியும் விளங்குறேன். அறிமுக கட்டத்தில் இலாபம் கிடைக்காவிட்டால் தான் தீமை. ஆனால் நான் சொன்ன பாயிண்ட் என்ன? இலாபம் குறைவு. சாரி சாரி ஸ்டூடெண்ட்ஸ். கோல் ஒன்று வந்துட்டு என்னன்னு சொன்னால்மா, அறிமுக கட்டத்துல விற்பனை இலாபம் குறைவுன்னு தான் சொல்லியிருக்கேன். அப்போ இலாபம் கிடைச்சா இலாபம் குறைவுண்டு, அதாவது இலாபம் கிடைச்சா அறிமுக கட்டத்துல ஒரு பெரிய நன்மை விளங்கி இருக்கும் உங்களுக்கு. இத கிளாஸ்ல கைட்டை வச்சு செஞ்சுட்டு போவாங்க நிறைய டீச்சர்ஸ். இதை சொல்லி தர மாட்டாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை அவதானிக்கணும். இந்த நோட் பாயிண்ட் எல்லாம் கட்டாயம் எழுதி பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க, மனப்பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே. அடுத்ததுமா, இப்ப வளர்ச்சி கட்டம் இருக்கு. ஏன்னா வளர்ச்சி கட்டம் இருக்கும், அது ஓகே. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ், முதிர்ச்சி கட்டம் இருக்கு தானே? முதிர்ச்சி கட்டம் என்ன? உதாரணமாக நான் சொல்றேன்னா, நான் எக்ஸாம்பிள் நான் உண்மைக்குமே ஒரு வியக்க பார்த்த ஒரு விடயம் தான் இந்தியால விஜய் சிஎம் ஆனது. அவர் இப்ப பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், நான் இது எக்ஸாம்பிள் தானே உங்களுக்கு சொல்றேன், விளங்கும்னு நினைக்கிறேன். முதிர்ச்சிக்கு உதாரணம் ரஜினி இருக்கார் தானே. அவரு ஒரு ஒரு நடிகர்.
அவர் என்ன செஞ்சு கொண்டிருந்தார்? முதிர்ச்சி அடைய அடைய என்ன செய்து கொண்டிருந்தார்? இன்னும் அதே வேலையை செய்து கொண்டிருந்தார். அவருடைய மார்க்கெட் குறைஞ்சிட்டு, இனி அவருடைய வீழ்ச்சி கட்டம். அப்ப என்ன செய்யணும்? அந்த இடத்துல அவர் ஒரு புதிய விடயத்தை கையாளணும். அதான் ஸ்ட்ராட்டஜி போட்டார். யாருன்னு சொன்னால், இப்ப அஜித்தையும் விஜயும் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க நடிகரா இருந்தார்கள். அவர்கள் வளர்ச்சி அடைய அடைய குறிப்பிட்ட இடத்தில் நின்று விட்டு, ஒரு ஆள் கார் ரேஸ், ஒரு ஆள் எலெக்ஷன், சிஎம். அப்ப அந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி என்ன? ஆ, அதான் ஸ்ட்ராட்டஜி, தந்திரோபாயம். நம்மளுடைய மார்க்கெட்ல நம்ம வீழ்ச்சி அடையாம இருக்கக்கூடிய ரீசனே அதான். நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டு போக்குல ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம தந்திரோபாயத்தை யூஸ் பண்ணணும் முதிர்ச்சி கட்டத்துல. ஓகே. அப்ப முதிர்ச்சி கட்டத்துல இப்படி செய்யாம, இப்ப ரஜினி செய்த பிழையாலும் விஜய் அஜித் செய்த நன்மையாலும் அவர்கள் நன்மையை தீமையையும் அனுபவிச்சு கொண்டிருக்காங்க. நான் இது எக்ஸாம்பிள், உதாரணத்துக்காக சொன்னேன். முதிர்ச்சி கட்டம் வீழ்ச்சி கட்டத்துக்கு தான் நான் சொன்னேன். ஓகே. இதுல பிசினஸையும் எடுக்கலாம். இப்ப கேஎஃப்சி இருக்காங்க தானேம்மா? கேஎஃப்சி இருக்காங்க தானே? கேஎஃப்சி என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்க ஒஃபர்ஸ் போட்டுக்கொண்டே இருப்பாங்க. ஒஃபர்ஸ் போட்டுக்கொண்டே இருக்கின்ற பொழுது, வெயிட் ஸ்டூடெண்ட்ஸ், 1 minute, வெயிட் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட் இப்பதான் லிங்க் கேக்குறாங்க. என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்களையும் எடுப்போம். ஓகே, லிங்க் போட்டாச்சு. ஓகே. அப்ப முதிர்ச்சி கட்டத்துலமா நீங்க யோசிக்கணும். இப்ப நீங்களும் தான் உதாரணம், உங்களுக்குமே இது வாழ்க்கையில் அடிப்படை. எக்ஸாமுக்கு மட்டும் இல்லாம அடிப்படை. நீங்க படிச்சுக்கிட்டே போகாம என்ன செய்றீங்க? எக்ஸாம் செஞ்சு ஒரு வளர்ச்சிக்கு போறீங்க. இப்ப கிளாஸ் மட்டும் செஞ்சு, நான் ஏ லெவல் கிளாஸ் மட்டும் செஞ்சுட்டே இருக்கணுமா? ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கன்னு சொல்லி டபுள் ஏடி ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப டபுள் ஏடி பிள்ளைகளுக்கு கட்டாயம் ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன். அக்கௌண்டன்ட், ஒரு அக்கௌண்டன்ட் ஒர்க் பண்ண டபுள் ஏடி வேணும். அப்ப உன புரிஞ்சு கொள்ளுங்க. ஏலவலுக்கு மட்டும் கிளாஸ் செய்யாம நான் என்ன செய்யறேன்? முதிர்ச்சி கட்டம், நான் இன்னும் முதிர்ச்சி ஆகல. முதிர்ச்சி ஆன் என்று சொன்னால் நான் சிஏ ஸ்டார்ட் பண்ணுவேன், ஏசிசிஏ ஸ்டார்ட் பண்ணுவேன். அதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி தான் ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இப்ப பாருங்க, முதிர்ச்சி கட்டத்துலமா இப்ப ஒரு நாடு முதிர்ச்சி அடையுதுண்டா, அவங்க செய்யக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்ன? பல்வேறு நாட்டுல முதலீட்டை ஈடுபடுத்துவாங்க. பணங்கள் அதிகமாக இருந்தால் நாட்டுல புழக்கத்தை செய்ய மாட்டாங்க. ஸ்ரீலங்கா ஹோட்டல் இன்டர்நேஷனல் ரீதியாக இருக்கும். சரி, உற்பத்தி பொருள் வேறுபாடு முதிர்ச்சி கட்டத்திலேயா செய்வோம் சார்? சார், வேறுபாடு உற்பத்தி பொருள் வேறுபாடு முதிர்ச்சி கட்டத்திலே செய்வோம் இல்லம்மா. உற்பத்தி பொருள்ன்றது முதிர்ச்சி கட்டத்துல செய்யறல்லம்மா. உற்பத்தி பொருள் வேறுபாடு அதாவது அறிமுக கட்டத்திலேயே தான் நம்ம ஒரு நோக்கத்தை உருவாக்கணும். நான் சொல்லி தந்தேனம்மா. அறிமுக கட்டத்துல இந்த பொருளைத்தான் நான் செய்ய போறேன், உற்பத்தி செய்ய போறேன்னு ஒரு நோக்கம் இருக்கணும். அதை என்ன எடுக்கணும். அப்ப நம்ம இன்னொரு மார்க்கெட்ல இன்னொருவர் இருந்தா அதை ஒப்பிட்டு பார்க்கணும். அப்ப உற்பத்தி பொருள் வேறுபாட்டை பார்க்கணும். ஓகே. ஆனா உற்பத்தி, நீங்க கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, முதிர்ச்சி கட்டத்துல உற்பத்தி பொருள் வேறுபாடு பார்க்கிறேன். ஓகே, டன். நல்ல கேள்வி உண்டு நசாகத், குட். இப்ப முதிர்ச்சி கட்டத்துல இப்ப பாருங்க, இப்ப விஜய் இருந்தாரு. அவருக்கு எத்தனை ஏஜ்னு எனக்கு சரியா சொல்ல தெரியா, கிட்டத்தட்ட 55 58 இருக்கும். அவர் ரஜினி மாதிரியே ஒரு நடிகராக இருந்திருந்தால் அவருக்கு முதிர்ச்சி கட்டத்துல ஒரு நஷ்டம். இப்ப ரஜினி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பெரிய ஒரு ஸ்டார், விளங்குதா? அப்ப அவர் இழந்தது என்னத்தால? ஒரு முதிர்ச்சி கட்டத்துல அவர் என்ன செஞ்சாரு? ஒரு இன்னோவேஷன், ஒரு புதுப்பிக்காம இருந்தார். உன்னையும் அரசியலுக்கு வாரன்னு சொல்லிட்டு வராம இருந்தாரு. அதான மக்களுக்கு ஒரு ஏமாற்றம். அப்ப முதிர்ச்சி கட்டத்தில் நம்ம செய்ய வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னால், கட்டாயம் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி இன்னும் புத்தாக்கம் செய்யணும். அதைத்தான் செய்தார் விஜய் என் அஜித். அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு ஆள் எலெக்ஷனுக்கு போயிட்டாரு. இன்னும் ஏன்னா வளர்ந்து வராங்க, கீழே இருக்கக்கூடிய நடிகர்கள் வளர்ந்து வந்தா அவங்களுக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்டோடையும். அப்ப அவங்க என்ன செய்வாங்க? இப்ப எலெக்ஷனுக்கு போயிட்டாங்க. இன்னொரு கார் ரேசிங். அதான். அப்ப அந்த இடத்துல நடிகராகவும் அதே மாதிரி கார் ரேசராகவும் இருக்காங்க. அப்ப வேறுபாடு அந்த இடத்துல பார்க்கப்படும். எஸ்,
அறிமுக கட்டத்திலையும் பார்க்கப்படும், நீங்க கேட்ட கேள்விக்கு முதிர்ச்சி கட்டத்திலையும் பார்க்கப்படும். ஆனா நீங்க எழுதும் பொழுது ஆனா கேட்ட கேள்வி முதிர்ச்சி கட்டத்துல தான் கரெக்டாக இருக்கும். ஓகே. இப்ப முதிர்ச்சி கட்டத்துல என்ன தந்திரோபாயம் யூஸ் பண்ணணும்? இப்ப கமல் என்பவர் முதிர்ச்சி கட்டத்தை ஒரு வணிகத்தை ஆரம்பிச்சு முதிர்ச்சி கட்டத்தை அடைந்து விட்டார் என்றால் அவருக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி தேவை? அதான் நான் நோட்ஸ் தரேன், எழுதுங்கம்மா. எழுதிக் கொள்ளுங்க. முதிர்ச்சி கட்டத்தில் செய்ய வேண்டிய தந்திரோபாயம்: பொருட்களை அபிவிருத்தி செய்ய வேண்டும். எழுதிக் கொள்ளுங்க. பொருட்களை அபிவிருத்தி செய்தல் வேண்டும். கைட்ல இல்லம்மா இதெல்லாம், நீங்க உங்களோட நோட்ஸ்லயும் இருக்காது. பொருட்களை அபிவிருத்தி செய்ய வேண்டும். ஓகே. இரண்டாவது புத்துருவாக்கம். அதாவது முதிர்ச்சி கட்டத்தை அடைந்தால் அவர் வீழ்ச்சி அடைக்கு முன்னால புத்துருவாக்கம் செய்து அவர் ஒரு புதுப்பிக்கணும். அப்ப என்ன செய்யும்? அந்த பிராண்ட் இன்னும் நிற்கும். இல்லாட்டி இப்ப விஜயும் இன்னும் நடித்துக் கொண்டே இருந்தார் ரஜினி மாதிரி தான் அவரும் சொட்ட விழுந்து அவருக்கும் ஒரு அதுக்கு பின்னால வர நடிகர்மார் ஒரு இடத்தை பிடிச்சிருவாங்க. விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? அதான் ஸ்ட்ராட்டஜி, புத்துருவாக்கம். அவர் என்ன எலெக்ஷனை சூஸ் பண்ணாரு, வந்தாரு, வின் பண்ணிட்டாரு, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகே. அடுத்தது விலைகளில் மாற்றங்களை செய்யற. இப்ப முதிர்ச்சி கட்டத்தை அடைஞ்சாமா, இப்ப முதிர்ச்சி கட்டத்தை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட குவாலிட்டியா தான் பொருள் இருக்கும்னு தான் நினைப்பான்கள் வாடிக்கையாளர்கள். அவர் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ், 16 இயர்ஸ் 20 இயர்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு நிறுவனத்தை வச்சிட்டு இருக்காரு. அப்ப நம்ம விலையை மாற்றம் செஞ்சா பிள்ளைகள், அதாவது வாடிக்கையாளர்கள் எவ்விலையிலும் கொள்வனவு செய்ய தயாராக இருப்பாங்க. அப்ப குறைக்கலும் கூட்டலும், அப்ப விலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளல். இந்த 3 பாயிண்டையும் எழுதி வச்சு படமாக்கி கொள்ளுங்க. ஓகே. அடுத்ததுமா, இப்ப நம்ம பார்த்தது முதிர்ச்சி கட்டத்தில் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். அதெல்லாம் கேள்விக்கு கட்டாயம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கேள்வி. அடுத்தது வளர்ச்சி கட்டத்தின் போது விற்பனை உயர்வடைவதன் காரணமாக இலாபம் இல்லை. எஸ், விற்பனை உயர்வடைஞ்சா இலாபம் உயர்வடையும் தானம்மா. இப்ப விற்பனை உயர்வடைஞ்சா இலாபம் உயர்வடையாம இருக்குமா? இலாபம் உயர்வடையும், அவ்வளவுதான். ஓகே. உற்பத்தி வாழ்க்கை சுற்றோட்டத்தின் எடுகோள்கள் எழுதி கொள்ளுங்க. சோட்டா, குறிப்பிட்ட ஆயுட்காலம். நீங்க அதுல நோட்ஸ்ல உங்களுக்கு நிறைய இருந்தாலும் நான் சோட்டா சொல்றேன்னு எழுதி கொள்ளுங்க. குறிப்பிட்ட ஆயுட்காலம். குறிப்பிட்ட உற்பத்தி வாழ்க்கை சுற்றோட்டத்துல நீங்க ஒரு மனுஷனா, நம்மளோட அதாவது முஸ்லிம் மக்கள், முஸ்லிம் சமூகம் பின்பற்றக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மனிதனுக்கு குறிப்பிட்ட ஆயுட்காலம் உண்டு. அதே மாதிரி தான் உற்பத்தி பொருள் வாழ்க்கை சுற்றோட்டம்னு சொன்னா ஒரு நிறுவனத்துக்கு குறிப்பிட்ட ஆயுட்காலம் இருக்கும். ஓகே. இந்த நோக்கியாவளம் பாருங்க, போன். நம்மளோட நோக்கியாவளம் இருந்திருந்தா சாம்சுங் ஐபோன்லாம் காண மாத்தி விட்டுருப்பான். ஏன்னா அவனோட ப்ரொசஸ் நல்ல, அவன் இன்னோவேஷன் புத்தாக்கம் செய்யாம இருந்தான் முதிர்ச்சியில. அதை பாருங்க நீங்க. இப்போ ஐபோன் முதிர்ச்சி கடத்தை அடைஞ்சி வருடம் வருடம் ஒரு போனை, அதே மாதிரி சாம்சுங் முதிர்ச்சி கடத்தை அடைஞ்சி வருடம் வருடம் ஒரு போனை ரிலீஸ் பண்றான். அது அவனுடைய ஸ்ட்ராட்டஜி. அதே நோக்கியா என்ன செஞ்சான்னு சொன்னால் வருடம் வருடம் வெளியிடாம அவன் தந்திரபாயத்தை மாத்தினான், நிர்வாகத்தை மாத்தினான். அது அவனுக்கு ஒரு லாஸ்ட். அதான் குறிப்பிட்ட ஆயுட்காலம் தான். சந்தையில ஒழுங்கா ஒரு விடயத்தை செய்யலன்னு சொன்னால் குறிப்பிட்ட ஆயுட்காலம் தான் இருப்போம். அடுத்தது எழுதி கொள்ளுங்க. விற்பனையும் இலாபமும் ஒவ்வொரு மட்டத்திலும் மாற்றமடையும். இப்ப அறிமுக கட்டத்துல இலாபம் குறைஞ்சி வரும், விற்பனை குறையும். ஆனால் வளர்ச்சி கட்டத்துல விற்பனை அதிகரிக்கும், இலாபம் அதிகரிக்கும். முதிர்ச்சி கட்டத்துல விற்பனையும் அதிகரிக்கும், இலாபமும் அதிகரிக்கும். அதான் இது பாயிண்ட், எழுதி கொள்ளுங்க. விற்பனையும் இலாபமும் ஒவ்வொரு மட்டத்திலும் மாற்றமடையும். ஓகே. அடுத்த பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. விற்பனையாளருக்கு ஒவ்வொரு வெவ்வேறுபட்ட அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தி சில விடயங்களை பின்தள்ள செய்யும். ஷார்ட் மெத்தட்ல எழுதி கொள்ளுங்க. விற்பனையாளர்களுக்கு வேறுபட்ட அச்சுறுத்தல்களை கொடுத்து சில விடயங்களை பின்தள்ள செய்யும். அச்சுறுத்தல்களை கொடுத்து சில விடயங்களை பின்தள்ள செய்யும். அடுத்தது எழுதி கொள்ளுங்கம்மா. உபாய வழிமுறைகள் ஒவ்வொரு மட்டத்திலும் மாற்றமடையும். அப்படின்டா உபாயம் என்ன? தந்திரோபாயம். இப்ப வளர்ச்சி கட்டத்துல இருக்கும், அறிமுக கட்டத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருப்பாரு, எவ்வாறு வாடிக்கையாளர்களை தக்க வச்சு கொள்ற.
எவ்வாறு நம்ம மார்க்கெட்ல பதியிற அதை என்னத்தை வச்சிருப்பாரு? வளர்ச்சி கட்டத்துல என்னத்தை வச்சிருப்பாரு? இலாபத்தை அதிகரிக்கணும், விற்பனை அதிகரிக்கணும். கேட்டிருக்கீங்க ஒரு கேள்வி, வெயிட். சார் இதுல மீள் வளர்ச்சி கட்டம் அப்படின்னு இருக்கா? எஸ், மீள் வளர்ச்சி கட்டம் இருக்குமா? கேள்வி கேட்டிருக்கு, குட் கேள்வி நசாகத், குட். மீள் வளர்ச்சி கட்டம்னு சொன்னாமா, இப்ப நீங்க உதாரணமா பாருங்க, ஒரு நபர் இருப்பார் தானேம்மா. நோட்ஸ் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்களேன் சார். ஓகே, நான் ரிப்பீட் பண்றேன். இதை கொஞ்சம் இவருக்கு விளக்கம் கொடுத்துட்டு கேளுங்க. இது எல்லோருக்கும் யூஸ் பண்ணக்கூடிய கேள்வி, அவர் கேட்ட கேள்வி. மீள் வளர்ச்சி கட்டம்டா இருக்கா சார்? எஸ். ஒரு நிறுவனம் வளர்ச்சி அடைஞ்சு கொண்டே போகுமாமா? சொல்லுங்க பாப்போம். ஒரு நிறுவனம் வளர்ச்சி அடைஞ்சு கொண்டே போகுமா? இல்ல. லொஸ்டானா அவங்க அதற்குரிய மீள் உருவாக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி வரணும். ஆனா நோக்கியா யூஸ் பண்ணாங்களா? இல்ல. நோக்கியா கம்பெனி என்ன செஞ்சாங்க? நோ, ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாம அப்படியோ லொஸ்ட் ஆகிட்டாங்க. மீள் வளர்ச்சி கட்ட முடியாத உதாரணம் சொல்ல முடியும்னு சொன்னால், நான் நடிகர் விஜயை வைத்து சொல்கிறேன். அவருடைய படங்கள், அதாவது பீஸ்ட்ன்ற ஒரு படம் வந்துச்சு தானே ஸ்டூடெண்ட்ஸ், அந்த படத்துல அவரோட மார்க்கெட்டே உடைஞ்சிச்சு. அதற்கு பின்னால் அவர் எப்ப எழும்பி வந்தார்? அதான் மீள் வளர்ச்சி கட்டம். ஓகே, நான் உதாரணம் இது சொல்வதற்கான காரணம் உங்களுக்கு இலகுவாக ஞாபகம் நிற்கும். நோட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 3 ஹவர் குந்தி படிச்சுட்டு நீங்க சொல்ல சொன்னா உடனடியாக சொல்ல மாட்டீங்க. ஆனால் ஒரு படத்தை ஒரு 2 ஹவர் பார்க்க சொல்லிட்டு அந்த படத்தை பத்தி சொல்ல சொன்னா ஃபுல்லா சொல்லுவீங்க. அதான் உங்களுக்கு ஞாபகம் நிற்கிறதுக்கு தான் இந்த மூவியை வச்சு சொல்றேன். ஓகே, ஓகே. அப்ப சொல்றேன், உங்களுக்கு நோட்ஸ் எழுதி கொள்ளுங்க, ரிப்பீட் பண்றேன். விளங்கிட்டான்? யாரு அவருடைய நேம் என்ன? நசாஹத். ஓகே தானம்மா? மீள் வளர்ச்சி கட்டம் விளங்கிட்டு தானே? மீள் வளர்ச்சி கட்டம் ஒரு நிறுவனத்துக்கு கட்டாயம். ஓகே. அப்ப குறிப்பிட்ட ஆயுட்காலம் இருக்கும். உற்பத்தி வாழ்க்கை சுற்றோட்டத்தில் எழுதிக்கொள்ளுங்க. குறிப்பிட்ட ஆயுட்காலம் இருக்கும். விற்பனையும் லாபமும் ஒவ்வொரு மட்டத்திலும் மாற்றம் அடையும். எழுதிக்கொள்ளுங்க. விற்பனையும் லாபமும் ஒவ்வொரு மட்டத்திலும் மாற்றம் அடையும். நான் சொன்னேன் தானம்மா, விற்பனை வளர்ச்சி கட்டத்துல குறைவா இருக்கும், முதிர்ச்சி கட்டத்தில் அதிகமாக இருக்கும், இலாபமும் அதிகமாக இருக்கும். அதான் விற்பனை உற்பத்தி வாழ்க்கை சுற்றோட்டத்தில் ஒவ்வொரு மட்டத்தில் மாற்றம் அடையும். அப்ப எழுதிக்கொள்ளுங்க, விற்பனையும் இலாபமும் ஒவ்வொரு மட்டத்திலும் மாற்றம் அடையும். நீங்க இதை ஸ்கிரீன்ஷாட் அடிச்சாலும் சரி, இதுலயே நான் எழுதி வச்சிருக்கேன் ஷார்ட் நோட்டா, சைட்ல பாருங்க. உபாய வழிமுறைகளையும் ஒவ்வொரு மட்டத்திலும் மாற்றம் அடையும். அதைத்தான் நம்ம இவ்வளவு சொல்லித்தந்தேன் உங்களுக்கு. முதிர்ச்சி கட்டத்தில் என்ன செய்யணும்? ஸ்ட்ராட்டஜிய ஒவ்வொரு மட்டத்திலும் மாத்தணும். இப்ப வளர்ச்சி கட்டம் அடைகின்ற பொழுது அவர் விலையை மாற்றணும். அதே மாதிரி முதிர்ச்சி கட்டத்தில் செய்கின்ற பொழுது இனோவேஷன், புத்துருவாக்கம் அவர் மேற்கொள்ளணும். இல்லாட்டி அவருடைய நிறுவனம் ஒரு பாரிய லொஸ்ட்ல பின்தள்ள செய்யும். ஓகே, மிக இலகுவான மெத்தட்ல, உங்களுக்கு விளங்கக்கூடிய மெத்தட்ல உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். நோட்ஸையும் சொல்லி தந்திருக்கேன். இதை எழுதி வச்சு நல்லா பாடமாக்கி கொள்ளுங்க. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். ஓகே, ஓகே, குட். இப்ப நம்ம உற்பத்தி வாழ்க்கை சுற்றோட்டத்துல அறிமுக கட்டத்தில் நன்மை எல்லாம் பார்த்துட்டோம். அந்த கிராஃபை கொஞ்சம் உங்களுக்கு சொல்லித்தரேன். உற்பத்தி வாழ்க்கை சுற்றத்தின் வரையறை. இப்ப இதை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன், தியரி எல்லாம் சொல்லியிருப்பேன். நம்ம இன்னும் உங்களுக்கு என்ன செய்யும்? விளக்கமாயிரும். பாருங்கம்மா, இப்போ ஒரு நிறுவனம் வச்சுக்கொள்ளுங்க. கேஎஃப்சி நிறுவனம். நம்ம பெரிய நிறுவனத்தை எடுப்போம். நோ லிமிட் எடுப்போம் உதாரணமா. எல்லாத்துக்கும் முன்னே எடுக்காம நோ லிமிட் எடுப்போம். ஓகே, நோ லிமிட். நோ லிமிட் என்ன? லிமிட் இல்லாம பொருளை கொடுக்குற. அவங்களோட நேம பாத்தீங்களா? வாடிக்கையாளர் தக்க வச்சிருக்கிறதுக்கு நேம பாத்தீங்களா? பின்னுக்கு பண்டக்குறியில் எல்லாம் சொல்லி தருவேன். ஓகே, அப்ப விற்பனையும் லாபமும் இது ஆரம்ப அறிமுக கட்டம், அபிவிருத்தி கட்டம். இந்த வரைக்கும் பாருங்க, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். முதலீடு போடுவாங்க பாருங்க, ஆனா நட்டம். விற்பனையும் லாபம். ஓகே, இது அப்ப ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். இந்த பாக்ஸ் இருக்கு தானமா, அபிவிருத்தி கட்டம். எதை செய்ய போறோம்னு சொல்லி ஒரு டெவலப்மெண்ட் செய்யறேன், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். ஓகே, அடுத்ததுமா இன்ட்ரடக்ஷன். நான் இதைத்தான் செய்ய போறேன். எடுகேஷனா எடுகேஷன். அதே மாதிரி ட்ரெஸ் ஷாப் அதே மாதிரி அப்படின்னு சொன்னால் அறிமுக கட்டத்துக்கு அதோடைய எண்ணங்களை உருவாக்கி கொள்ற அறிமுக கட்டம். பாருங்க, இப்பதான் அறிமுக கட்டம், இப்பதான் அறிமுகமாகுது. மார்க் பண்ணி போறேன் பாருங்க, yellow கலர்ல அறிமுகம். ஓகே, அடுத்தது பாருங்கம்மா, வளர்ச்சி கட்டம், growth.
அப்ப இந்த புள்ளி இருக்குத்தானே பாருங்க, growth எவ்வாறு அடைஞ்சு போகுதுன்னு பாருங்க. growth உயர்ந்த புள்ளியை நோக்கி செல்லும். அப்ப growth வளர்ச்சி அடைஞ்ச உடனேயே கீழே பாருங்க, அப்படியே இலாபம் அதிகரிக்கும். பாருங்க, இலாபம் அதிகரிக்கும். இங்க பாருங்க, இலாபம் இந்த இருக்குமா ஜீரோல, நான் மார்க் பண்றத பாருங்க. இலாபம் ஜீரோல இருக்கு. ஆனால் இலாபத்தை பாருங்க, இன்ட்ரோடக்ஷன்ல இலாபம் இல்ல. அப்படியே வருது, growth ஆகுது, வளர்ச்சி ஆகுது. வளர்ச்சி ஆகின்ற பொழுது இந்த இலாபத்தை பாருங்க, இந்த ஒரு மட்டம் ஒன்று வருது. அதான் இந்த இலாபம் இருக்கு. அப்ப வீழ்ச்சி கட்டம் என்ன, இது இருக்கு பாருங்க. வீழ்ச்சி கட்டம் வீழ்ச்சி அடைஞ்சு போகுது. அப்ப விற்பனையும் குறையுது, இலாபமும் குறையுது. அப்ப இங்க நீங்க மார்க் பண்ணி வச்சு கொடுங்க உங்களோட இதுல. மீள் வளர்ச்சி கட்டம், மீள் வளர்ச்சி கட்டம்டா இப்படி போகும் கிராஃப். மார்க் பண்ணி கொள்ளுங்க. மீள் வளர்ச்சி கட்டம். அவர் என்ன செய்வாரு, பாரிய முதலீடு போட்டு மிகவும் கடினமான உழைப்பை போடுவாரு. அப்ப திருப்பி என்ன செய்யும், விற்பனை மீள் வளர்ச்சி கட்டத்தின் போது விற்பனையும் அதிகரிக்க செய்யும், லாபமும் அதிகரிக்க செய்யும். ஓகே, மார்க் பண்ணி கொள்ளுங்க. இதுதான் கிராஃப். உங்களுக்கு தெளிவா விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். விலங்காட்டி ரெக்கார்டை பார்த்து மீண்டும் முறை படிச்சு கொள்ளுங்க. ஓகே, என்ன சரி டவுட்னா போட்டு விடுங்க. நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க. எல்லோருக்கும் தனியாக டவுட் கிளியர் பண்ண கஷ்டம். அதுக்காக ஒரு குரூப் ஓபன் பண்ணி அதில் போடணும். இப்பதான் சரி. பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபுல் கிளியரா இருக்கும்னு எனக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா அப்படி எனக்கு தெரியும் எதை எப்படி படிச்சு தரணும், பிள்ளைகளுக்கு எதை எப்படி சொல்லி கொடுத்தா விளங்கும். நீங்க ஒரி பண்ண வேணாம். விலங்காட்டி சொல்லுங்க, எத்தனை முறைனாலும் சொல்லித்தர நான் ரெடி. ஓகே, பண்டக்குறி பிராண்டுக்கு வரப்போறோம். இதை குயிக்ல பார்த்துட்டு போவோமா, பேப்பருக்கு போவோம். ஓகே, பிராண்ட் பண்டக்குறி பிராண்ட் மார்க்கெட். இப்ப ஸ்டூடெண்ட்ஸ், சிஎஃப்ஐ இருக்கு தானம்மா. நான் உதாரணமாக இன்னும் நிறுவனம் வளரல, நான் ஒப்பனவே சொல்லுவேன். ஸ்டார்ட். ஓகே, இப்பதான் இன்ட்ரடக்ஷன் எடுகேஷன் சிஎஃப்ஐ. ஓகே, பண்டக்குறி பிராண்ட். எங்களுடைய பிராண்ட் என்ன, பிராண்டுடைய நேம் என்ன, சிஎஃப்ஐ பிராண்ட் நேம். ஓகே, ஆனால் பிராண்ட் லோகோ இருக்கு தானே, நீங்க பார்த்திருப்பீங்க, ரெட் கலர்ல இருக்கும். அதான் பண்டக்குறி மார்க்கெட். பாருங்க, உதாரணமாக எவரிடம் விற்பனையாளர் ஒருவரினால் தமது உற்பத்தி பொருட்களை போட்டி பொருட்கள் இருந்து வேறுபடுத்தி நான் காண்றேன். இப்ப நீங்க சிஎஃப்சி சிஎஃப்ஐ நிறுவனம் இருக்குத்தானே, நீங்க படிச்சு கொண்டிருக்கிற நிறுவனம் இருக்குத்தானே, உங்களோட நிறுவனம். இதுல சிஎஃப்ஐல இருக்கக்கூடிய லோகோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனுடைய நிறம் தெரிஞ்சிருக்கும், ரெட் கலர். நேமும் தெரிஞ்சிருக்கும். இப்ப இன்னொரு எடுகேஷன் நிறுவனத்தை ஒப்பிடுறீங்க. எனக்கு எந்த ஒரு எடுகேஷன் நிறுவனத்தையும் நான் ஒப்பிட விரும்பல, ஏ என்று சொல்றேன். அப்ப ஏ நிறுவனத்துக்கு ஒரு கலர் இருக்கும், ஒரு லோகோ இருக்கும். சார் பென் கலர் மாத்துங்க சார், ரெட் ப்ளூ. ஓகே ஓகே, சாரி சாரி. ஓகே, தேங்க்யூ. அப்படித்தான் நீங்க சொன்னீங்கன்னா ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப பாருங்கம்மா. இப்ப இங்க இருக்கிறது பண்டக்குறி பிராண்ட் நேம். நான் சொன்னேன், சிஎஃப்ஐ ஒரு நேம் இருக்கும், பிராண்ட் இருக்கும், கலர் இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்ப நம்மட போட்டி பொருள், அதாவது நம்மட எடுகேஷன் சிஎஃப்ஐ வேற நிறுவனத்திலிருந்து ஒப்பிட்டு வேறுபடுத்தணும். அதான் என்னுடைய நோக்கம். இப்ப வேற எடுகேஷன் ஏ எடுகேஷனுக்கு எல்லோ கலர் இருக்கு, நேம் ஏ வச்சுக்கொள்ளுங்க. அப்ப அதுல உங்களுக்கு ரெண்டுலயும் எது வேறுபாடு விளங்குது, எதை வச்சு வேறுபாடு காண்றீங்க? பண்டக்குறி பிராண்ட் மார்க்கெட். பண்டக்குரிய வச்சு தான் நீங்க அடையாளம் காண்றீங்க ரெண்டுக்கும், சிஎஃப்ஐக்கும். விளங்குதா, விளங்கிட்டாமா? நம்மட வரைவிலக்கணம் நீங்க சோட்டா ஞாபகம் வச்சு கொள்றேன்டாமா. விற்பனையாளர் ஒருவரினால் தமது உற்பத்தி பொருட்களை போட்டி பொருட்களிலிருந்து வேறுபடுத்தி இனம் காணக்கூடியதாக இருக்கும். அவ்வளவுதான். பாருங்க, இன்னொருக்கு பெயர் ஒன்று. இப்ப சிஎஃப்ஐ நிறுவனம், அங்க ஏ நிறுவனம், பெயர் ஒன்று வேறுபடுத்தி காணப்படுது. சொல், அப்ப இங்க ஏ சொல் இருக்கு, இங்க சிஎஃப்ஐ என்ற சொல் இருக்கு. அப்ப அதுல வேறுபாடு உங்களுக்கு விளங்கும். இங்க பாருங்க, அதை நான் ரெட் கலர்ல மாத்துறேன், உங்களுக்கு விளங்காம இருக்கும். ஓகே, பாருங்க, பெயர் ஒன்று இருக்கணும், அப்போ சிஎஃப்ஐ நேம் இருக்கு, ஏ நேம் இருக்கு, அப்ப வேறுபடுத்தி நான் காண முடியும். அடுத்தது சொல், சிஎஃப்ஐ சொல் இருக்கு, ஏ சொல் இருக்கு. ஓகே, அப்ப அடுத்தது அடையாளம் ஒன்று இருக்கணும். அடையாளம் என்னவா, உங்களுக்கு இருக்கிற அடையாளம் நான் போட்டிருப்பேன், இப்படி டிகிரி முடிச்ச மாதிரி,
ஒரு ஹோல்டர், அந்த இது கெப் போட்ட மாதிரி இருக்கும். அது ஒரு அடையாளம். சிஎஃப்ஐட அதே மாதிரி ஏ நிறுவனத்துக்கு ஒரு அடையாளம் இருக்கும், குறியீடு இருக்கும். குறியீடு என்னம்மா? குறியீடு தான் நம்ம சிஎஃப்ஐ நிறுவனத்துடைய குறியீடை நீங்க பார்த்திருப்பீங்க. ஃபுல்லா ரெட் அண்ட் ப்ளூல இருக்கும். அந்த குறியீடு இலகுவாக இனம் காணக்கூடியதாக இருக்கும். ஓகே. அடுத்தது வடிவமைப்பொன்று. வடிவமைப்பொன்று இருக்கணும் கட்டாயம். என்ன வடிவமைப்பு? பாக்ஸ் மாடல்ல சிஎஃப்ஐ எப்படி இருக்கு? எப்படி இருக்கு பாக்ஸ் மாடல்ல? ஓகே, விளங்கிக் கொள்ள முடியும் உங்களுக்கு. அதுதான் பண்டக்குறி. இலகுவாக விளங்கியிருக்கும். பண்டக்குறி என்றால் வரைவிலக்கணப்படுத்துகிற கேள்வி கேட்பான். ஏனால் சந்தைப்படுத்தல முக்கியத்துவமான விடயம்தான் இது. பண்டக்குறிக்கு வரைவிலக்கணம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எவரேனும் விற்பனையாளர் ஒருவர்